தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக பாமகவுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து கூறி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசியலில் பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வியை திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார். திருமா சொல்வதைப் போல அதிமுகவை கரைத்து தமிழகத்தில் பாஜக வளர்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் களத்தில் சூழல் அவ்வாறு இருக்கிறதா? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். திருமா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துகள் என்னவாக இருக்கிறது? களத்துல அது எதிரொலிக்கிறதா? கௌதமி வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தை தான் அவர் சொல்லி வருகின்றார். அதாவது அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்பது அவர் சொல்லி வரக்கூடிய தொடர்ச்சியான கருத்தாக இருக்கின்றது. காரணம், பாஜக வட மாநிலங்களில் அவ்வாறுதான் செயல்பட்டிருக்கிறது. தங்களுடன் யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியை மெதுமெதுவாக கரைத்து அவர்கள் தங்களுக்குள் இழுத்து விடுவார்கள். எனவே அது போன்ற ஒரு நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் எச்சரிக்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். தொடர்ந்து இந்த கருத்தை பல பத்திரிகையாளர் சந்திப்புகளிலே அவர் தெரிவித்து வருகிறார். இன்றும் விமான நிலையத்தில் சென்றார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் ஒருபடி மேலே போய் அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கொள்கையை முன்வைத்து விசிக கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே அதிமுக என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சி. அவர்களோடு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம், இல்லாமல் போகிறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுக மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சி. அவர்கள் தங்கள் கொள்கையில் எப்போதும் எந்த நேரத்திலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது அவர்களது கொள்கையை கைவிடுவதற்கு சமமாகிவிடும் என்றும் அந்த பொருளிலே திருமாவளவன் பேசியிருக்கின்றார். அதே நேரத்தில் அதிமுகவினர் பொறுத்தவரையிலே இது எங்களுடைய கட்சி, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கூட்டணி, இதில் மற்றவர்கள் தலையிட வேண்டாம். குறிப்பாக திருமாவளவனை பொறுத்தவரையிலே நாங்கள் பலமுறை கூட்டணிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுத்து விட்டோம். ஆனால் அவர் எங்களை நம்பி எங்கள் கூட்டணிக்கு வர மறுக்கிறார். அவர் எதற்கு எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வது போல இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அதிமுக தரப்பிலும் பதிலுக்கு கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக திருமாவளவன் பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை செய்து முடித்த கட்சி அதிமுக. எனவே அதிமுகவினுடைய தேவை என்பது தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் இருக்கிறது.